தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, திருப்பாதம் பணிகிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை தியானத்திற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கி தாரும். அது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். கீர்த்தனையில் 81வது பாடல், விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். இப்பாடலை பாடி நாம் கடவுளை போற்றுவோம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றோ மன்னாவதுவே, முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. பசித்த ஆத்துமாவை பசியாற்றோ மன்னாவதுவே, முசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. தூயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தோம், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். தூயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. எல்லை இல்லா கிருபை தீரல் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம், விருப்பாயவர்
செவியில் தோனி இனிப்பாகுது பாசம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். பிரியமானவர்களே, இந்த வேலையில நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்துல வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து இந்த வேளையில உம்மை நோக்கி வேண்டுகிறோம் ஐயா. வாழ்விலே நீர் தந்திருக்கிற இன்னும் ஒரு புதிய நாள், காலை வேலை அமைதியான சூழல், உம்மை தியானிக்கிற நேரம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமைந்திட உம் அருள் தந்து வழிநடத்தும் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை எங்களுக்கு மன்னித்து உம் பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும். நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்விலே தொடரட்டும். இந்த தியானத்தும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக நீர் வழிநடத்தி தாரும். உமது கரங்களையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தினால நிரப்பும், நீரே வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேதபோதி யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. யோசுவா 2 வசனங்கள் 10 முதல் 14 முடிய. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போகாத பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்யவும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்ததால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் என்பது வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதபோதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனிக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை தியானத்திலே இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கினவர்களே, இந்த தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு ஆபத்தையும் ஏற்கும் விசுவாசத்திற்கு திரும்புதல். ரிட்டர்ன் பை ஃபெய்த் தட் ரிஸ்க்ஸ் எவ்ரிதிங். ஆபத்தில் அல்லது ஆபத்தை ஏற்கின்ற நிலையில் விசுவாசத்திற்கு நேராக திரும்புதல். இந்த திருமறை பகுதி அதை நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. ராகாப் என்கிற பெண்
அவருக்கான இக்கட்டான அல்லது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் உயிர் போகும் என்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவர் மீது ஒரு ஒரு அளவு கடந்த விசுவாசத்தை வைப்பதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருகிறார்கள். மோசேக்கு பிறகு யோசுவா தலைமைத்துவம் ஏற்கிறார். கடந்து வருகிறார்கள். வருகின்ற பொழுது இங்கே எரிகோவுக்கு நேராக வந்துவிட்ட நிலையிலே அங்கிருந்து யோசுவா 2 நபர்களை அழைத்து அவர்களை உளவு பார்க்க, எரிகோ பட்டணம் எப்படி இருக்கு, என்ன சூழ்நிலை என்பதை நீங்கள் வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். அப்படி போகிற அந்த நிகழ்வு, அங்க சந்தித்த ராகாப், அவர்களோடு செய்த உரையாடல், அங்கே விசுவாசத்தின் உச்சத்தை ராகாப் வெளிப்படுத்துவது, தனக்கான ஆபத்தான சூழலிலும் கர்த்தர் மீது இருந்த அந்த விசுவாசம் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அது உண்மையாகவே ராகாப்பையும் அவருடைய குடும்பத்தையும் பின்னாளில் காத்ததை நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். இங்கே யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. எரிகோ ராஜாவுக்கு போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வேவு பார்க்க இஸ்ரவேல் மக்கள் வந்து இருக்காங்க. அப்ப இந்த ராகாப் என்கிற வேசி வந்து விசாரிக்கிறார்கள் ராஜாக்களுடைய ஆட்கள். என்னமா, இஸ்ரேல் தேசத்துல இருந்து 2 பேர் உங்களை தேடின்னு வந்திருக்காங்களே, நம்ம வேவு பார்க்க எங்க இருக்காங்க? இந்தம்மா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு அதெல்லாம் அழகா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல வந்தாங்க, கேட்டாங்க, போயிட்டாங்க என்று சொல்லி நீங்க போய் தேடி பாருங்க என்று அனுப்பிவிட்டு இந்த 2 பேரையும் இறக்கி, நீங்கள் நிச்சயம் இந்த எரிகோவை பிடிப்பீர்கள். பிடிக்கின்ற காலத்துல இந்த மக்களை எல்லாம் அழித்து போடுகிற நேரத்துல என்னையும் என் குடும்பத்தையும் காக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் நிமித்தம் இந்த எரிகோ பட்டணமே, எரிகோ ராஜாவே பயந்து போயிருக்கிறார். அதை ரொம்ப அங்க தெளிவா சொல்லிட்டு போறாங்க. நீங்கள் செங்கடலை கடந்து வந்தது, யோர்தானை கடந்து வந்தது, இதெல்லாம் கேட்டு பயந்து போயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகிலே உங்களோடு இருக்கிற கர்த்தருக்கு நிகரான தெய்வம் இல்லை, அவரே உன்னதமான கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்களுடைய வழிநடத்துதலை கண்டு நாங்கள் இந்த மக்கள், எரிகோவின் மக்கள், ராஜா முதற்கொண்டு எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அவ்விதமாக அவங்க சொல்லிட்டு போறாங்க. போனபடி அந்த தொடர்ந்து வரக்கூடிய யோசுவா 6ஆம் அதிகாரத்துல யோசுவா சொல்லுகிறார், ராகாப்பையும் அந்த குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்ற அந்த ஆபத்தான நிலையிலே, தன் உயிருக்கே தன் குடும்பத்துக்கே ஆபத்து என்ற நிலையிலே கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து நம்மோடு உடன்படிக்கை செய்த அந்த குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 17, 25, அந்த 17 அந்த 6ஆம் அதிகாரத்துல போயிட்டே இருக்கு. 17ஆம் வசனம், 25ஆம் வசனம், இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறது. நாம் இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டிய 2 வசனங்கள் 2ஆம் அதிகாரம் 10, 11ல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மிக பெரியவர் என்பதை இந்த வேசி, இந்த ராகா ஒரு பெண் கண்டு கொண்டார். என் நாட்டு மக்கள், இந்த எரிகோல் இருக்கிற எல்லா மக்களுமே கண்டு பயந்து போயிருக்கிறார்கள். உங்கள் தேவனே உன்னதமானவர், அவரே மிக பெரியவர் என்று இந்த ராகா குடும்பத்தோடு விசுவாசித்து குடும்பத்தையே காக்க அவர் அங்கே உடன்படிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதை திருமறையில மிக தெளிவாக விசுவாசத்தின் பட்டியலை தருகிற எபிரேய ஆக்கியோம் அந்த 11ஆம் அதிகாரத்துல உங்களுக்காக ஒரு வசனம் படிக்கிறேன். எபிரேயர்
11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாம இருந்த எரிகோ மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா விசுவாசித்த ராகாப் அவரும் காக்கப்பட்டார், அவர் குடும்பமும் காக்கப்பட்டது என்று மிக தெளிவாக எபிரேய ஆக்கியோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் ஆபத்திலும் கூட கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது, விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் திரும்பும் பொழுது அவர் நம்மை காக்கிறார் என்பதற்கு ராகாப் மிக தெளிவான ஒரு மாதிரியாக, உதாரணமாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம், நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆபத்தான நேரத்திலே, இக்கட்டான சூழலிலே, வேதனையின் நேரத்திலே ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும், அவரிடத்திலே விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்விலும் கூட பாதுகாப்பையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் தரவல்ல கர்த்தர் அவர் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் முல்லர் 1805 ஜெர்மன் தேசத்துல பிறந்தவர். அவர் திருச்சபையின் போதகராய் இருந்த நாட்கள்ல அவரை மிகவும், அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்திய வசனங்கள் 2 வசனங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது மத்தேயு 6:25-26. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அதற்கு பிழை போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற அந்த மத்தேயு 6:25-26 அவர் உள்ளத்திற்குள்ள பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை தந்ததுனால அவர் ஒரு விசுவாச வீரராக தனது திருப்பணியை தொடர ஆரம்பித்தார். அவர் எடுத்த முக்கியமான முடிவு, எந்த நிலைமையில, எப்படிப்பட்ட இக்கட்டான, எந்த ஆபத்தான சூழ்நிலை, எந்த தேவையின் மத்தியிலும் மனிதரிடம் போகவே மாட்டான், மனுஷங்கிட்ட போய் முறையிட மாட்டான், மனுஷங்கிட்ட கேட்க மாட்டான், மாறாக கர்த்தரையே நான் பற்றி கொண்டிருப்பேன். அவர் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரிடத்திலே தான் ஜெபத்திலே தரித்திருந்தார் என்று அவர் வாழ்க்கை சாட்சி மிக தெளிவா சொல்லிட்டே போறாங்க. அவர் இப்படி ஒரு முடிவு செய்கிறார். முடிவு செய்த உடனே ஒரு பெரிய சோதனை, ஒரு முக்கியமான தேவைக்கு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுகிறது. அவர் ஒண்ணுமே இல்லை, ஜெபம் பண்றாரு, வெறுமனே இருக்கிற சூழல. முடிவு எடுத்த பிறகு யாருக்கிட்டையும் போய் மனுஷங்கிட்ட கேட்கறதுல முடிவு பண்ணிட்டாரு. ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்து முடித்த பிறகு அவர் வீட்டு கதவு தட்டப்படுகிறது. ஒரு சகோதரி வந்து அவர் எதிர்பார்த்த தொகையை முதல் ஒரு சாட்சி என்று அங்கே அவர் வாழ்க்கையிலே சொல்லுகிறார். அதன் பிறகு நிறைய நேரங்கள்ல வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படுகிற பொழுது மனுஷங்கிட்ட போய் சொல்லவே மாட்டாராம், ஆண்டவரிடத்துல ஜெபிப்பாராம், கர்த்தர் மகத்தானதை செய்வார். தொடர்ந்து அவர் அனாதை இல்லங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான அனாதை இல்லங்களை நடத்திய பொழுது மிகப்பெரிய ஆண்டவருடைய வல்ல செயல்கள் ஜெபத்தின் வழியாக நடந்தது என்று சொல்லப்படுகிறது. 1836 அவர் சிறு பிள்ளைகளுக்கான அல்லது அனாதைகளுக்கான இல்லம் தொடங்கினார். அப்போதிலிருந்து கர்த்தர் அவர் வாழ்விலே மகத்தான காரியங்களை செய்து கொண்டதார். குறிப்பா 1838 எல்லா உதவியும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாமே நின்று போச்சான். அவர் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய விசேஷம் எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என்ற வார்த்தையை பற்றி பிடித்தவராய் மீண்டும் ஜெபித்தார். மிக பெரிய ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர் வாழ்விலே கண்டுகொண்டார் என்று ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சவாலாக சாட்சி சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பான விஷயம், நிறைய ஜார்ஜ் முல்லரை குறித்து நாம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஜெபம் செய்கிற பொழுது அவர் டைரியில ஒரு பகுதியிலும் 2 பக்கம் ஜெபம் இருக்குமா. ஒரு பக்கத்திலே தேதியை குறிப்பிட்டு எதற்காக ஜெபிக்கிறார் என்று தேதி போட்டு எழுதுவாராம். அடுத்த பக்கத்துல இந்த ஒரு பக்கத்துல தேதி போட்டு எழுதப்பட்ட ஜெபங்களுக்கெல்லாம் அடுத்த பக்கத்துல எதற்கெல்லாம் விடை கிடைத்ததோ விடை கிடைத்த தேதியை போட்டு அங்க எழுதுவாராம். எப்பெல்லாம் அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், அவர் கர்த்தருடைய கரம் செயல்பட்டது என்பதை அவர் பதில் கிடைத்த தேதியை போட்டு, இந்த நாள்ல இந்த ஜெபத்துக்கான பதில் எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி, அப்படி அவர் குறிப்பேட்டிலே
50,000க்கும் மேலான ஜெபங்களுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி, அதுல மிக குறிப்பாக 5,000 ஜெபங்களுக்கு அன்றைக்கே பதில் கொடுத்தார் என்று அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். அன்பானவர்களே, ஒரு 300 பிள்ளைகளை கொண்டு விசுவாசத்தோடு தொடங்கிய ஊழியம் ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கை பயணத்துல 93 ஆண்டுகளுடைய கால பயணத்துல 10,000க்கும் மேலான பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான இல்லங்களை நடத்தி விசுவாசத்தின் வழியாகவே அவர் அதை எல்லா தேவையும் சந்தித்தார் கர்த்தர் என்று முடிக்கிறார். 1898 இங்கிலாந்திலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார் என்று முடிகிறது. விசுவாச அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் முல்லருடைய முழு நம்பிக்கை ஆண்டவர் மாத்திரமே. மனுஷங்கிட்ட போக மாட்டேன், மனுஷங்கிட்ட கேட்க மாட்டேன், மாறாக கர்த்தர் சமூகத்துல நான் காத்திருப்பேன், ஜெபிப்பேன், ஆண்டவர் வாழ்விலே எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவர் முடிக்கிறது. வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசமே என்று முடிக்கிறார். நாம் சிந்திக்கலாம். ராகாப் விசுவாசித்தார், அவரும் காக்கப்பட்டார், குடும்பமும் காக்கப்பட்டது. ஜார்ஜ் முல்லர் விசுவாசித்தார், அவர் வழியாக ஆயிரமான மக்கள், அநேக பிள்ளைகள் வாழ்வடைந்தார்கள். நாம் விசுவாசிப்போம், நம் வழியாக கர்த்தர் மகத்தானதை செய்து முடிப்பார். ஆண்டவர் தாமே இத்திரு வார்த்தைகளை நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். துதிப்பாடல்ல அதற்கு முன்பதாக நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மறையலிட்டு உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கர்த்தரை துதிக்கும்படியாக துதிப்பாடலிலே 112வது பாடல், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். அன்பு மிகும் அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமானி பாய்ந்த திருப்பாதங்களை பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக உமது உயிரை ஈந்தவரே, உம்மை அப்படியே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மகனே மகளே என்று அழைக்கிற ஆண்டவரே, உம் குரல் கேட்கிறோம், உம் பாதம் பணிகிறோம், உம்மை முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை அறியாத தேசத்தில் இருந்த மகள் ராகாப் உம்மை விசுவாசித்தார், அதனால குடும்பமே காக்கப்பட்டது. ஆண்டவரே, ஜார்ஜ் முல்லர் என்கிற உமது அடியவர் உம்மை விசுவாசித்தார், அதனால் அவர் வழியாக ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் வழிநடத்தினீர் சுவாமி. உம்மை விசுவாசித்து உம் பாதத்திலேயே காத்திருந்து ஜெபித்தார், நீர் பதில் கொடுத்தீர். ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய திருப்பணியை மகத்தானதாய், வல்லமையாய், அற்புதம் உள்ளதாய் நீர் மாற்றினீர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். விசுவாசத்தோடும் இடத்துல வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட உலகத்தின் சமாதானத்துக்காக நாங்க வேண்டுறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, நீங்க இடைப்படும் சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டவரே, உமது கரத்தின் கிரியைகளை நோக்கி பாரும். உலக நாடுகளின் தலைவர்களோடு நீங்க பேசுங்க. போர்கள் நிறுத்தப்படட்டும், அமைதி உண்டாகட்டும், சமாதானம் நிலவட்டும், மக்கள் காக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும். இப்போதும் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்க. ஒவ்வொருடைய குறைகளை மாற்றி போடுங்க. உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுங்க. ஆசீர்வதிங்க ஐயா. நிறைவோடு வாழட்டும். நீ தந்த இந்த லெந்து காலத்துக்காக ஆண்டவரே, இந்த தியானங்களுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இத்தியானத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.